கண்டிப்பாக சுதந்திரமான தேர்தல் நடத்தப்பட்டால் நாம் மண்ணை கவ்வுவது உறுதி. இது தெரிந்து விட்டது. தெரிஞ்சனால என்ன பண்றானா, புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் என்கிற பெயரிலே அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டை புல்லாம் நீக்குகிற வேலையை பார்க்கிறார். நீக்கப்பட்டதுல ரொம்ப குறைச்சலான சதவீதம் தான் முஸ்லிம்கள். நல்லா கவனிக்கணும். முஸ்லிம்களை இவன் எதிர்த்து தான் இந்துக்கள் ஓட்டை சம்பாதிப்பதற்கு இவர்களுடைய செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களால் பழிவாங்கப்படக்கூடியவர்கள், வஞ்சிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் 190% இந்து ஜனங்கள் தான். அப்பட்டமாக ஜனநாயகத்தினுடைய ஈரக்கொலையில் ஈட்டியை வைத்து குத்துகிற வகையில் இவர்கள் காரியங்களை செய்யும் பொழுது இவர்களின் மீது மக்களுக்கான நம்பிக்கை 100% இழக்கப்பட்டு விட்டது. நம்ம போடுற ஓட்டு கரெக்டா தான் போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஓட்டுரிமையை இவர்கள் கேள்விக்குள்ளாக மாட்டுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையும் இவர்கள் செய்வதற்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. தான் செய்கிற எந்த விதமான சுரண்டலும் ஊழலும் மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மதவெறி என்கிற மயக்க பிஸ்கட்டை இவர்கள் கொடுக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறோம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முறையாக தெளிவாக அறிந்து கொண்டு இன்னபிற மக்களுக்கும் எடுத்து கூற வேண்டும் என்கிற ஒப்பற்ற நோக்கத்தோடு இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்ட நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு சிரமங்களுக்கு நடுவில், எதிர்பாராத பல்வேறு விதமான சவால்களுக்கு நடுவில் இதை நடத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். பொதுவாக எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பதற்கு ஒரு கூலி உண்டு. அதை சிரமத்தை எதிர்கொண்டு செய்து முடிப்பதற்கு 2 மடங்கு கூலி உண்டு என்று சொல்வதுண்டு. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது நீங்களும் நாமும் அனைவரும் பங்காற்றிக் கொண்டிருக்கிறோம் என்கிற சிந்தனையோடு எந்த விதமான சங்கடங்களையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் நாம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு நினைவூட்டலை கூறிக்கொண்டு என்னுடைய தலைப்புக்குள்ளாக நான் செல்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு எது ஜனநாயகம். இது இன்றைக்கு காலகட்டத்திலே பேசுவது மிகவும் பொருத்தமான தலைப்பு என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றிருக்கிறது. நம்முடைய நாடு தனி குடி உரிமை பெற்றிருக்கிறது, குடி அரசை பெற்றிருக்கிறது. அதனால்தான் ஆகஸ்ட் 15 நாம் சுதந்திர தினம் என்று சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்மில் பல நபர்களுக்கு, பொதுவாக இந்திய மக்களில் அதிகமானவர்களுக்கு சுதந்திர தினம் எது, குடியரசு தினம் எதுன்னு கேட்டீங்கன்னு வைங்க, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் ஆகஸ்ட் 15 என்ன நாள்னு கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு குடியரசு தினம் தம்பி அப்படின்னு 10 பேர் சொல்லுவாங்க. ஜனவரியில் போய் நீங்கள் கேட்டு பாருங்க, சுதந்திர தினம் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை பற்றிய பெரிய விழிப்புணர்வு நமக்கு கிடையாது. ஆக மொத்தம் 2இல் 1 தான் என்று நாம் நினைக்கிறோம். இந்த சிந்தனையை நாம் எப்படி திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குடியரசு தினம் எது, சுதந்திர தினம் எது என்பதில் நமக்கு இருக்கக்கூடிய மாபெரும் அலட்சியம் என்பது அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கத்தின் மூலம் நிகழ்த்தப்படுகிற அப்பட்டமான, தெளிவான, துணிச்சலான ஜனநாயக படுகொலை வரை கொண்டு போய் சேர்க்கிறது. நாம் பார்க்கிறோம். நம்முடைய நாடு பல 10 வருடங்களுக்கு முன்னால் ஜனநாயகத்தை பெற்றுவிட்டது. இங்கு மக்கள் தான் நாயகம், மக்கள் தான் தலைவர்கள். ஜனநாயகம் என்று சொன்னால், ஜனம் என்றால் மக்கள். நாம் தான் முடிவை எடுப்போம். இங்கு மன்னராட்சி நடக்கவில்லை, டெமோக்ரசி தான் இருக்கிறது. இங்கு அரிஸ்டோக்ரசி இல்லை. அரிஸ்டோக்ரசி என்று சொன்னால் தமிழிலே பிரபுத்துவம் என்று சொல்வார்கள். ஒரு மன்னர் இருப்பார், அவர் ஆட்சி செய்வார். அவர் மரணித்த பிறகு
வேறு ஒரு மன்னர் வருவார். அந்த மன்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னர் அல்ல. அதான் முக்கியம். ஏற்கனவே மன்னர் இருந்தார் இல்லைங்க, அவருடைய பையன் தான் திருப்பி அங்கே ஆட்சிக்கு வருவார். அவர் மரணம் அடைவார், மீண்டும் அவருடைய பையன் வருவார். அந்த ஆட்சி நல்லா இருக்கா இல்லையா அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இதற்கு பேர் பிரபுத்துவம் என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய நாட்டிலே இங்கு பிரபுத்துவம் இல்லை, அல்லது மோபோக்ரசி என்று சொல்லக்கூடிய கும்பல் ஆட்சி. ஒரு 100 பேர் சேர்ந்து ரவுடி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆட்சி பண்ணுவான். அவனுக்கு நியாயம் தெரியாதுங்க. அவன் மக்களை பற்றி கவலைப்பட மாட்டான். மக்கள் சாப்பிட்டாங்களா இல்லையா அந்த ஆட்சியாளருக்கு கவலையே இல்லை. மக்கள் பட்டினியில் சாகுறாங்களா இல்லையா அது எனக்கு தேவையே இல்லை. இப்படி எதை பற்றியும் கொஞ்சம் கூட கவலை கொள்ளாத ஒரு மன்னராட்சியை விட மிக கொடுமையான ஒரு ஆட்சியைத்தான் மோபோக்ரசி என்று ஆங்கிலத்தில் சொல்வதுண்டு. இது போல் நிறைய சொல்லலாம். இப்போ நம்முடைய நாட்டிலே டெமோக்ரசி என்று சொல்லப்படக்கூடிய ஜனநாயகம் நடைபெறக்கூடிய ஒரு நாடு. ஆனால் நீங்கள் பாருங்கள், இங்கு எது ஜனநாயகம் என்கிற தலைப்பில் நான் நின்று விலகாமல் சொல்கிறேன். ஜனங்கள் அனைவரும் இங்கு நாயகர்களாக இருப்பதை விட யார் இந்த நாட்டுக்காக உழைக்கிறார்களோ, இந்த நாட்டிற்காக தன்னுடைய உடலை கொடுத்து, தன்னுடைய ஆவியை கொடுத்து, பொருளாதாரத்தை இழந்து, வாழ்க்கையை துளைத்து யார் முழுக்க முழுக்க நாட்டுக்காக உழைக்கிறார்களோ அந்த மக்களே இன்றைக்கு கேவலப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு இந்த நாடு ஜனநாயகத்தை கடைபிடிக்கக்கூடிய நாடு அல்ல என்று சொல்லுகிற வகையில் நாட்டு மக்கள் அல்ல, மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறேன். நீங்கள் பார்க்கலாம், சில வருடங்களுக்கு முன்னதாக நம்முடைய நாட்டிற்காக விளையாடக்கூடிய மல்யுத்த வீராங்கனை ஷாக்சி மாலிக் என்று அவர் பெயர். அந்த ஷாக்சி மாலிக் அவர்கள் முஸ்லிம் அல்ல, அவர் ஒரு ஹிந்து தான். அந்த ஷாக்சி மாலிக் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று மிகப்பெரிய வெற்றி வீராங்கனையாக திகழ்ந்தார். அவர் வெற்றி பெற்றதின் மூலம் இந்தியாவிற்கும் மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றுக் கொடுத்தார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வீராங்கனை. அந்த வீராங்கனை தன்னுடைய மல்யுத்த குழுமத்தினுடைய தலைவர், பாஜகவினுடைய அமைச்சர், அந்த ஒரு நபர் மேல குற்றச்சாட்டு சொல்கிறார். அந்த குற்றச்சாட்டிற்கு மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கத்தினுடைய பதில் என்ன தெரியுமா? இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். யார் பொய் சொல்றாங்களா? நாட்டுக்காக உழைச்சி ஒரு பெண், அவரோடு சேர்ந்து ஒரு 10 பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை துளைத்து தான் அவர்கள் அந்த ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். உடலை வருத்தி தான் அந்த பரிசுகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த பெண்களுக்கு இவர்கள் கொடுத்த ஒரே ஒரு பதில் என்னவென்று சொன்னால், இவர்கள் சொல்வது பச்சை பொய். யாரின் மீது அவர்கள் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் தெரியுமா? பிரிஜ் பூஷன் சரண் சிங் என்று சொல்லப்படுகிற பிஜேபியினுடைய செல்வாக்கான ஒரு மனிதர். அந்த மனிதர் மேல பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். அவருக்கு அந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டார் என்பதற்கு போதுமான ஆதாரம் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கம் ஒரு நடவடிக்கை கூட அந்த மனிதன் மீது எடுக்கவில்லை. நீங்கள் பாருங்கள், ஜனநாயகத்தை நாங்கள் காப்பாற்றுகிறோம். ஒவ்வொரு குடியரசு தினத்திலும் சுதந்திர தினத்திலும் செங்கோட்டையிலே பிரதமர் மோடி அவர்கள் கொடியேற்றும் போது பெருமையாக பேசுகிறார். எங்களுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? எங்கள் நாடுதான் டெமோக்ரசியிலே உயர்ந்து நிற்கிறது என்று சொல்கிறார். சுவிட்சர்லாந்தை விட டிடி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்ட் டெமோக்ரசி, நேரடி ஜனநாயகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்தை விட நாங்கள் ஒருபடி மேல் இருக்கிறோம் என்று பெருமையாக சொல்கிறார். இப்படி பெருமையாக சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய கீழ் உள்ளவர்கள் தான் தேசத்தின் மங்கை என்று அழைக்கப்படுகிற ஷாக்சி மாலிக் ஒரு புகாரை சொல்கிறார். அதற்கு அவர்கள் பதில் அந்த பெண்மணியை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துவதாக தான் இருந்ததை ஒழிய அவர்கள் மக்களுக்கு மதிப்பளிக்கவில்லை. அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருந்தது தெரியுமா? மூச்சுக்கு 300 தடவை பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்கிறார்களே, பாரத மாதா வளர்க, பாரத மாதா வாழ்க என்று சொல்கிறார்கள் இல்லையா? இவர் அந்த பாரத மாதா இல்லையா? ஷாக்சி மாலிக் யார்? அந்நிய நாட்டு மாதாவா? சொல்லுங்க. அவங்க என்ன இலங்கையில இருந்தா வந்தாங்க?
இல்ல இத்தாலியில இருந்து வந்தாங்களா? உன்னுடைய நாட்டில் பிறந்த, உன்னுடைய நாட்டில் வளர்ந்த, உன்னாட்டுக்காக அனைத்தையும் செய்த ஒரு பெண் தான். அந்த பாரத மாதா சொல்கிறார், அவரை எட்டி காலால் உதைக்காத குறையா இவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஜனநாயக முகமூடியை அணிந்து கொண்டுதான் இருக்கிறார்களே ஒழிய நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்தை இவர்கள் இன்னும் நம்புவது கிடையாது என்பதை நான் சொல்கிறேன். யோசித்து பாருங்கள். எந்த நம்பிக்கையில் என்னுடைய இந்து சொந்தங்கள், அப்பாவி சொந்தங்கள், எங்களோடு உற்றார்கள் உறவினர்களாக வாழக்கூடிய அந்த நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே இவர்கள் நாட்டை காப்பாற்றுவார்கள், நம்முடைய ஜனநாயகத்தை இவர்கள் தூக்கி பிடிக்க போகிறார்கள் என்று நம்புகிறீர்கள் இல்லையா? எந்த முகாந்திரத்தில் நம்புகிறீர்கள்? இவர்கள் செய்த கொடுமை இன்னும் கொஞ்சமா நெஞ்சமா? யாரை பார்த்து இவர்கள் குறிவைத்து செய்வதாக நினைத்து செய்கிறார்கள்? முஸ்லிம்களுக்கு தானே, சிறுபான்மையின மக்களுக்கு தானே. ஆனால் இவர்களால் எந்த ஒரு பகுதியினரும் பாதிக்கப்படாமல் இல்லை என்று சொல்லுகிற வகையிலே அனைவருடைய வயிற்றிலும் அடித்திருக்கிறார். பெரிய விஷயத்தில் தொடங்கி சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்திலையும் மக்களுக்கு மதிப்பே கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன முடிவு செய்யறாங்க, எதுக்குமே மரியாதையே கிடையாது. மனுஷனை மதிச்சு ஒரு ஓட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளே ஒரு ஆளா மதிச்சு உனக்கு ஒரு ஓட்டு, எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு தான். ஓட்டினுடைய அடிப்படை தத்துவம் நம்ம நாட்டில் எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? ஏற்றத்தாழ்வை உடைக்கணும்ன்றது தான். ஜனங்கள் எல்லாத்துக்கும் மரியாதை இருக்கணும், சமமா இருக்கணும். அதான் அது காரணம். நீங்க யார வேணா இருந்துட்டு போங்க, சாதாரண ஆண்டியா இருங்க, அம்பானியா இருங்க, நாடுனா என்னன்னே தெரியாத, நாட்டை பத்தி ஒண்ணுமே புரியாத ஒரு அப்பாவி அபலையா இருங்க, அல்லது பிரைம் மினிஸ்டரா இருங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஓட்டு ஒண்ணுதான். நீங்க முதலமைச்சர்னு சொல்லிட்டு 2 ஓட்டு போட முடியாது இல்லையா? இதுதான் அனைவரும் சமம் என்கிற ஒரு விஷயத்தை எதன் மூலியமாக வேண்டுமானால் உடைக்க முடியும். ஆனால் வாக்குரிமையில் மட்டும் அதை உடைக்க முடியாது என்று சொல்லுகிற வகையில் தான் இன்றைக்கு வாக்குரிமை நம் நாட்டினுடைய அனைத்து பிரஜைகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனநாயகம் என்று அவ்வளவு தூரம் அழுத்தமாக பேசுகிறார்களே, இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த 2-3 தினங்களிலே கிட்டத்தட்ட அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார், நான் பெரிய அணுகுண்ட வீச போறேன், அதை போட்டானா தேர்தல் ஆணையத்துக்கு தான் கதி கலங்கும் என்று சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை விட கடுமையான ஒரு விஷயங்களை தான் அவர் தந்திருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். நீங்க பாருங்க, கர்நாடகாவில் நகர்ப்புறத்தில் மகாதேவ்புரா என்று ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை எடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷமா உட்கார்ந்து, அதாவது அது வந்து ஏஐல போட்டு சும்மா அப்படி இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர் அப்படி வரலங்க. 1 வருஷமா மேனுவலா உட்கார்ந்து டேலி பண்ணி எது எது எங்கெங்க இடிக்குது என்று வல்லுநர்களை வைத்து அலசி ஆராய்ந்து அந்த அறிக்கை அவர் வெளியிடுகிறார். ஒரு தொகுதியை நான் சொல்கிறேன், அந்த ஒரு தொகுதியை விளக்கி சொல்றதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 1 மணி நேரம் 4 நிமிடம். இவர்கள் எந்த அளவிற்கு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக மாற்றுகிறார்கள் என்று பாருங்க. 1 மணி நேரம் ஒரு மனுஷன் உட்கார்ந்து குழந்தைக்கு பாடம் நடத்துற மாதிரி, இங்க பாருங்க இந்த ஓட்டுல உள்ள ஆள் அங்க இருக்காரு, இவர் ஆளே இல்ல, இவர் இங்கு வாக்களிச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் விளக்குகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது தெரியுமா? நாம இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நினைச்சோம், அதாவது இந்த மத்திய அரசு வந்து திருப்பி திருப்பி ஆட்சிக்கு 3வது முறையாக வருகிறார்களே, அது எப்படி வர முடியும்? 3 ஆன்டி இன்கம்பென்சி வருகிறது, 2 முறை ஆட்சியில் இருக்காங்க, அப்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கு இல்லையா மக்கள் மத்தியிலங்க. எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் மலையாளிகள் கேரளாக்காரங்க செய்யற மாதிரி ஒரு தடவை ஆட்சியில் இருந்துட்டான்னு வச்சுங்க, அவன் பண்ற ஆட்டமும் அடாவடியும் தாங்க முடியாது. முதல்ல 2 வருஷம் அப்படி புது பொண்ணு மாதிரி பயங்கரமா வந்து நிற்பாரு ஆட்சியில் உள்ளவர். 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் போயிடுச்சுன்னு வைங்க, ஒரு மாதிரி பயப்படுவார். 2வது தடவை ஆட்சிக்கு வந்துட்டான், அது மத்தியில் வந்தாலும் சரி மாநிலத்தில் வந்தாலும் சரி அவர்களுடைய ஆட்டம் கொடுமையாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் இதுதான். இப்படி இருக்கும் பொழுது 2 முறை ஆட்சியிலிருந்து விலைவாசி
தாறுமாறாக ஏறி ஒவ்வொரு நாளும் புலம்பி சாகிறார்கள். ஒரு சாதாரண தொழில் பண்ணக்கூடிய ஆட்க தொழில் பண்ண முடியாமல் கிடந்து செத்துக்கிட்டு இருக்கான். அன்றாடம் காட்சி நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம பகுதி ஃபாரின் ஏரியா, வெளிநாட்டில் போய் பயணத்தில் இருந்து பிள்ளைக்கு மனைவிக்கு நம்ம பணத்தை அனுப்பலான்னு அனுப்பி வச்சா அதுக்கும் டாக்ஸ் போடுறாரு. இப்படி நீ எங்க இருந்தாலும் உன்கிட்ட இருந்து நான் வரி வாங்குற மட்டும்தான் என் வேலை, உங்க வேலை என்னங்க, உங்ககிட்ட இருந்து வரி வாங்குற மட்டும்தாங்க வேலை என்று சொல்வது போல எங்கெல்லாம் சந்து பொந்துகள் இருக்கிறதோ அனைத்து இடத்திலும் வரியை வாங்கி வாங்கி தான் திண்டியாக திண்டு கொண்டிருந்தார்கள். இதை எதிர்த்து வட மாநிலங்களில் மிகப்பெரிய புரட்சி வெடித்தது. மக்களும் அதற்கு ஒத்திசைவு கொடுத்தார்கள். ஆனா கடைசியில் 3வது முறையாக அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அப்ப நானே நினைத்தேன் தனிப்பட்ட முறையில், எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. வட மாநில மக்களை நாம் குறை சொல்லி கொண்டு இருந்தோம். என்ன சொன்னாலும் அவனுக்கு புரிய மாட்டேது பாருங்களேன். படிப்பறிவே இல்லை, அங்க ஓட்ட போட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றான், இப்படியெல்லாம் நம்ம சொன்னோம். அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் கூட இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஜனநாயகத்தை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொகுதிக்கு அந்த தொகுதியில் உள்ள வாக்குகளில் இவர்கள் செய்திருக்கிற தகுடு திட்டம் அதை சேகரிப்பதற்கு 1 வருஷம் பிடிச்சி 1 மணி நேரம் உட்கார்ந்து விளக்குற அளவுக்கு விஷயம் இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட நம்முடைய நாட்டில் 500க்கும் மேற்பட்ட இடங்கள். இதுல எவ்வளவு தூரம் இவர்கள் சகலவிதமாக எல்லா லூட்டிங்கும் அடித்திருப்பார்கள் என்று பாருங்க. தலை சுத்துதுங்க. ஒரு தொகுதிக்கு, ஒரு சின்ன தொகுதி, அதுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை என்றால் யூபியில எல்லாம் போனா, இத்தனைக்கு கர்நாடகா ஓரளவுக்கு விஜிலண்டா இருக்கக்கூடிய மாநிலம் காங்கிரஸ், அங்கே இவர்கள் இந்த அளவுக்கு கைவரிசை காட்டுகிறார்கள் என்றால் யூபி, குஜராத் மாதிரி எதிர்கட்சிகளே கண்ணு கட்டுகிற தூரம் வரை இல்லை என்று சொல்கிற வகையில் முழுக்க முழுக்க தன்னுடைய கையில் ஆட்சியை வச்சிருக்காங்க இல்லையா, அங்க என்னவெல்லாம் செஞ்சிருப்பான்னு பாருங்க. அந்த மகாதேவ்புரால ஒரு 12க்கு 12 ரூமு, அதுல என்ன செய்யறாங்க, ஒரு அட்ரஸ் இருக்கு. அட்ரஸ்ல பார்த்தா 60 பேருக்கு அந்த அட்ரஸ் ஓட்டர் ஐடியில கொடுத்துருக்கான். நல்லா கவனிங்க, 60 பேருங்க ஒரே அட்ரஸ்ல இருக்கான். சரி, ஐடியில இருந்து, இந்தியா டுடேல இருந்து பத்திரிக்கை அவன் மைக்க தூக்கிட்டு கிளம்பிட்டான். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. உள்ள போய் வீட்டை திறந்து பார்த்தா ஒரே ஒரு ஆள் பனியனோட உள்ள இருந்து வர்றான், ஒரே ஒருத்தன். அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, உன் பேர் என்னப்பா? அந்த 60 பேர்த்துல இவனும் ஒருத்தன். சரி, மீதமுள்ள 59 பேர் யாரு? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க சாமி. அவன் சொல்றான். கடைசியில் அந்த ஒருத்தன் அவன் யாரான்னு எடுத்து பார்த்தா அவன் பிஜேபி சப்போர்ட்டரா இருக்கான். யோசித்து பாருங்க. இதை கேட்டால் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு சொல்லுகிறது, நீங்க அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க. அதாவது நீங்க சும்மா கிளாஸ் எல்லாம் நடத்தாதீங்க, எங்கள்கிட்ட பிரமாணம் நீங்க தாக்கல் பண்ணுங்க. இது என்னன்னு சொன்னா, பிரமாணம் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்றது ஒரு வகையான மிரட்டல். ஒரு 100 குற்றச்சாட்டு வைக்கிறான்னு வைங்க, அதுல ஒன்று மேனுவலா நடந்ததா இருக்காது, கிளரிக்கலா யதார்த்தமா மிஷின் அடிப்படையில் தான் முன்ன பின்ன போயிட்டு இருக்கும். அந்த ஒன்றை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, இவர் பொய் குற்றச்சாட்டு சொல்றாரு, இவர் மேல நாங்கள் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க போறோம்னு சொல்லுவான். பாக்கி 99 அதை சொஸ்தமாக்கிட்டு போயிடுவான். இது அவனுடைய ஐடியா. இவன் இந்த மாதிரி செஞ்சு மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய அக்கிரமத்தை பாருங்க. ஒரு பிராந்தி கடையிலங்க, டாஸ்மாக்ல 60 பேர் அங்க அட்ரஸ் கொடுத்து ஓட்டரா சேர்த்திருக்கான். அதே மகாதேவ்புரால தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, ரெசிடென்டல் ஏரியாவுக்கு தான் ஓட்டிங் வருமே ஒழிய கமர்ஷியல் ஏரியாவுக்கு ஓட்டு கிடைக்காது. ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க, கர்நாடகாருக்கு தமிழ்நாட்டில், நீ எங்க இருக்கீங்க தம்பி, இந்த கடை வீதியில் நான் கடை வச்சிருக்கேன், அப்படியெல்லாம் ஓட்டு கொடுக்க முடியாது. ரெசிடென்டல் எங்க, நீ எங்க குடியிருக்கிறாய், அதைத்தான் கேட்பான். அப்படி கேட்டு கொடுப்பதுதான் வழக்கம். இங்க அட்ரஸ் கொடுத்திருக்கிற அட்ரஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா அது ஒரு டாஸ்மாகினுடைய அட்ரஸாக இருக்கிறது. பாருங்க, இவர்கள் எப்படி உங்களை காப்பாற்றுவார்கள்? என்னுடைய இந்து சொந்தங்களிடம் நான் கேட்கிறேன், இதில் ஏமாற்றப்பட்டவர்கள் பெரிதும் முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் என்பதை விட பெரும்பான்மையினராக பிஜேபியை நம்பக்கூடிய இந்து மக்கள் தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். அது மட்டுமா, இன்றைக்கு எஸ்ஐஆர் என்கிற பெயரில், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் பீகாரிலே, அதாவது அவர்கள் யாரை நீக்குகிறார்கள் தெரியுமா? முஸ்லிம்களை நீக்கவில்லை. யார் தன்னை நம்பியே வாழ்க்கை கழித்துக் கொண்டிருக்கிறானோ
சாப்பாட்டிற்கு வழி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மோடிஜி பேச்ச கேட்டா போதும். அப்படிதாங்க பீகார் எல்லாம். தமிழ்நாடு நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. பிரதமர் மோடி மேடையில் பேசுவார், ஹிந்தி தெரிஞ்சவங்க கேட்டிருப்பீங்க. இப்படி கூட்டம் ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பானா, அவரை பார்த்து பேசுவார். மக்களே, உங்களிடம் நான் பெரிய சக்தியை காணுகிறேன், நீங்க தான் இந்தியான்னு சொல்லுவார். கீழே உட்காந்துருக்கவங்களா யார் தெரியுமா? 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆளு, வீடு கட்ட முடியாத ஆளு, பிள்ளைய படிக்க வைக்க முடியாத ஆளு, இவர் தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். அவரை பார்த்து மோடி தன்னுடைய வாயால் மிகப்பெரிய ஐஸை தூக்கி தலையில வைப்பார். அவன் நம்புறான். அப்படி நம்பக்கூடிய அந்த மாநிலத்தை தான் இன்றைக்கு இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். ஆளாத இவர்கள் ஆட்சி செய்யாத மாநிலங்களை பாடாய்படுத்தியது போதாது என்று எங்கு ஆட்சி செய்கிறார்களோ, எங்கு கூட்டணியில் இருக்கிறார்களோ, எங்கு இவர்களுக்கு வலுவான ஒரு பேஸ் இருக்கிறதோ அந்த பீகாருக்குள்ள போறான். ஏன் போறான்? அங்கு நிதிஷ்குமாரினுடைய லட்சணம் மிகப்பெரிய அளவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி, சொல்ல முடியாத அளவில் அந்த நிர்வாகத்திற்கு எதிராக மக்கள் மனநிலையில் ஆழமாக பதிந்திருக்கிறது. கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்தால், சுதந்திரமான தேர்தல் நடத்தப்பட்டால் நாம் மண்ணை கவ்வுவது உறுதி. இது தெரிந்து விட்டது. தெரிஞ்சனால என்ன பண்றானா, அங்க வந்து எந்த விதமான ஒரு தகுதி திட்டத்தை செய்ய முடியாதனால புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் SIR என்கிற பெயரிலே அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய ஓட்டை புல்லாம் நீக்குகிற வேலையை பார்க்கிறார்கள். BBC உள்ளே செல்கிறார்கள். யார் யார் எல்லாம் நீக்கி இருக்கிறார்கள் உள்ள ஆராய்ச்சி பார்த்தா நீக்கப்பட்டதுல ரொம்ப குறைச்சலான சதவீதம் தான் முஸ்லீம்கள். இந்த ஏரியா முக்கியமான ஏரியா, நல்லா கவனிக்கணும். முஸ்லீம்களை இவன் எதிர்த்து தான் இந்துக்கள் ஓட்டை சம்பாதிப்பதற்கு இவர்களுடைய செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களால் பழிவாங்கப்படக்கூடியவர்கள், வஞ்சிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் 190% இந்து ஜனங்கள் தான். பீகார்ல ஆற்றுக்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் எலெக்ஷன் அதிகாரி போறாரு. உங்க ஃபார்மை கொடுங்க, உங்க ஓட்டர் ஐடியை வந்து நாங்கள் வெரிஃபிகேட் பண்ணணும், அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, எல்லாத்தையும் சொல்றார். சொல்லிட்டு இவங்க கேட்டதெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை தானே, இல்லைன்றவனே இவர் டிக்ளேர் பண்றாங்க, இவர் ஓட்டருக்கு தகுதியானவர் கிடையாது. நீக்கிட்டான். நீக்கின ஒரு இந்து பெண்மணி அவங்கள்ட்ட போய் பேட்டி கேட்கிறான். அந்த தாயார் சொல்கிறார்கள், ஐயா நான் ஒரு இந்துங்க ஐயா, 2024 போன வருஷம் பெரிய ஒரு வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளம் கடுமையா வந்து எங்க வீட்டில் பேப்பரை மட்டும் இல்லை, எங்க வீட்டில் இருக்கிற ஜாமான், கத்தி, தேங்காய் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சுங்கய்யா. ஒண்ணுமே இல்லை. எங்கள்கிட்ட வந்து நாங்கள் குடியிருக்கிற வழி இல்லாம மீண்டும் ஆத்துக்கிற ஓரத்தில் தண்ணி வடிஞ்ச பின்னாடி அவன் ஷீட்டை போட்டு தங்கியிருக்கான், தார்பாய் போட்டு. பார்த்தீங்களா எங்கள் வீடை பாருங்க, இந்த லட்சணத்தில் இருக்கு. எங்கள்கிட்ட வந்துட்டு ஓட்டர் ஐடிக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது? ஹாஸ்பிட்டல் போகணுன்னா பரிசல்ல 1/2 மணி நேரம் ஆற்ற கடந்து போகணும். இந்த மாதிரி ஒரு மக்களை ஒரு வச்சுக்கிட்டு நீ அந்த பத்திரம் கொண்டு வா, அந்த பேப்பரை கொண்டு வான்னு சொன்னா எப்படி கொண்டு வருவான்? யோசிச்சு பாருங்க. எங்க அவ்வளவு தூரம் வேணாங்க, அவங்களுடைய பெர்த் சர்டிபிகேட் வேணாம். மோடி ஐயா சொன்னார் இல்லையா, நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், என்டையர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், அரசியலினுடைய மொத்த அறிவியலை நான் கரைச்சு குடிச்சிருக்கேன்னு சொன்னாரு. அந்த ஒரு டிகிரி சர்டிபிகேட்டை கொண்டு வரட்டுமே, நீ அதை கொண்டு வா, நான் என்னுடைய பேப்பரை கொண்டு வர்றேன். ரஃபேல் விமான கொள்முதல்ல மிகப்பெரிய போர்ஜரி நடந்திருக்கு சொன்னாங்களா இல்லையா? அந்த பேப்பரை கேட்டா பேப்பர் காணா போச்சுன்னு சொன்னீங்க, பேப்பரை கொண்டு வா. 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பேப்பர் அவர் கொண்டு வரட்டும். என்ன ஒரு நியாயம்? உனக்கு வந்தா மிகப்பெரிய அளவில் அதை நல்லது என்று நம்புகிறாய். சாதாரண ஜனங்களாகி எங்களுக்கு நடந்தா அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வாயா? நான் கேட்கிறேன். இது பீகாரிலும் மட்டுமில்ல, நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் என்னவென்றால் நம்முடைய தமிழகத்திலும் இவர்கள் இதை செய்திருப்பார்களோ என்று தோன்றுகிறது. இவர்கள் இந்த ஜனநாயக படுகொலையை எப்படியெல்லாம் நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமா கிடையாதுங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றான். அதாவது ஓய்வு பெற்ற ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல வேலை பார்த்த ஒரு நபர் ஒரு IAS ஆபீசர்ட்ட சொல்றார், என்ன தெரியுமா, இவங்க இதுல மேனிபுலேட் பண்ணி மால் பிராக்டிஸ் பண்றதெல்லாம், இவர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள் எல்லாம் இவங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செய்யல,
எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக செய்கிறான். அதாவது ஒரு வீட்டில் திருடுறதுங்க, மொத்தமாக போய் ஒரு 10 பவுன் நகையை திருடிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, பலான்னு அவனை கண்டுபிடிச்சிடலாம். இவர்கள் எப்படி திருடுகிறார்கள் தெரியுமா? ஒரு வீட்டில் ஒரு குண்டுமணியை திருடுறான், சரி, அடுத்து 10 நாள் கழித்து இன்னொரு வீட்டில் இன்னொரு குண்டுமணியை திருடுறான், அடுத்து ஒரு 2 வாரம் கழித்து இன்னொரு வீட்டில் போய் பைக்கை திருடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா எம்போ எல்லாமே வேற மாதிரி இருக்கிறது, இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வேறு போல இருக்கிறது. இது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்கிற வகையில் தான் அவர்கள் செய்வார்கள் என்று அந்த ரிட்டையர்டான ஒரு ஆபீசர் சொல்லியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க எப்படி பண்றாங்கன்னா, தமிழகத்தில் இவர்கள் காலூன்றவே முடியாது, இவர்களால் எந்த விதமான ஒரு வாக்கையும் தமிழகத்தில் சேகரிக்க முடியாது. காரணம், தமிழகத்து மக்கள் புத்தி கூர்மை உடையவர்கள், இங்கு இவர்கள் அள்ளி விடுவதெல்லாம் பலிக்காது, வடமாநிலம் போல நினைத்து கொண்டு இவர்கள் பேசினால் அது வெற்றி பெறாது என்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு எனக்கு தெரிகிறத விட 100 பங்கு இவனுக்கு தெரியும். தெரிஞ்சு எப்படி பண்றான்னு தெரியுமா? ஒரு மார்க்கெட்டிங் ஆபீசர் மாதிரி எல்லா வேலையும் செய்கிறார்கள். மார்க்கெட்டிங் ஆபீசர் இப்போ நம்ம பூஸ்ட்னு வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம், 200 ரூபா 250 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றோம்ல. ஒரு சாதாரண நாட்டு சர்க்கரையில் என்ன சத்து இருக்கோ, ஒரு சாதாரணமாக வேற ஒரு இயற்கை பொருள் என்ன சக்தி இருக்கோ, அதை விட குறைவான சத்து தான் பூஸ்டில் இருக்கும். இது வியாபாரம் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் என்ன செய்யறான், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விளம்பரத்தை கொண்டு வர்றான். விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் மனசில் தோணும், எனக்கு வேறு வேலை இல்லை, சும்மா விளம்பரம் பண்ணுறான். 10 தடவை பார்ப்பீங்க, இருந்தாலும் இருக்கலாம், சச்சின் டெண்டுல்கரில் விளம்பரத்துக்கு வர்றாரு, இருக்கலாம். அடுத்து ஒரு 20-30 தடவை பார்ப்பீங்க, விராட் கோலியில் வர்றாரு, பொய்யா சொல்ல போகிறான், விராட் கோலிக்கு மக்களை ஏமாத்தணும்னு என்ன நிச்சயம்? ஆமாம், இந்த ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு பெங்களூரில் பெரிய நிகழ்ச்சி நடத்தின, ரோட் ஷோ நடத்தினா பாருங்க, 10-11 பேர் இறந்து போயிட்டான். விராட் கோலி கிளம்பிட்டார், அவருக்கு என்னங்க, அவன் போயிட்டான், அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. இவர் பேசின உடனே நம்ம மக்கள் நம்புவாங்க. இப்படித்தான் பெப்சியிலிருந்து கோக்கிலிருந்து எல்லாமே இப்படித்தான். அதில் இருக்கிற அதிகப்படியான லாபம் அவர்களுக்கு செல்வது என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனநிலை மாற்றுவான். இப்போ இவர்கள் எப்படி ஜனநாயக படுகொலை செய்கிறார்கள் தெரியுமா? முதல்ல நாங்கள் இங்கு வருவதற்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருக்கிறது, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அடுத்து ஒரு சினிமா நடிகர் உள்ள இறக்கி அதில் ஓட்டை பிரிக்கிறான். அப்போ நமக்கு தோணும், ஆமாம் ஓட்டு பிரியும் தான், இந்த ஒரு ஆள் நிற்கிறாரு, இன்னொருத்தர் அந்த பக்கம் இருந்து அவர் வேற ஒரு மாநாடு நடத்துறன்னு வருவார் ஆடு மாடை கூட்டிட்டு, அதனால அங்கிட்டு ஓட்டு பிரியுது. இப்படி நம்மளை நம்ப வைத்த பிறகு எலெக்ஷனில் இவர்கள் செய்கிற அந்த தில்லுமுள்ளுகள் தெரியாத வகையில் மிகப்பெரிய அளவில் அவர்கள் வெற்றி பெறாவிட்டாலும் கூட 10% வாக்கை நாங்கள் அடைந்து விட்டோம், இதுவே எங்களுடைய வெற்றி என்று மாறுதட்டுகிறார். இதிலேயே நான் சொல்லுகிறேன், மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. 10% வாக்கு விழுகிற அளவிற்கு இவர்களுக்கு பேசும் கிடையாது. ஆனால் தமிழகத்திலே 10 அல்லது 10ற்கு கீழே வாங்குகிறார்கள் என்று சொன்னால் நமக்கு இப்பொழுது புரிகிறது, ராகுல் காந்தி சொல்கிற விஷயம் தமிழகத்திலும் நடந்திருக்குமோ என்கிற அச்சம் நமக்கு மேலிடுகிறது. அரசியல் கட்சிகளுக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு முஸ்லிம்களுக்கான விஷயம் அல்ல. இந்த ஜனநாயக படுகொலை என்பது சிறுபான்மையின மக்களுக்கான விஷயம் மட்டுமல்ல. அரசியல் கட்சியா நீ இருக்கும் பொழுது ஓட்டு மிஷினை வச்சு உன்னை திருப்பி திருப்பி தோற்கடிக்கிறான, இதே விஷயம் நீ வேண்டாம் என்று 100% நீ சொல்கிற வரை உங்களுக்கு தான் கதி. அதான் தெளிவா சொல்றான். இன்னும் 25 வருஷத்துக்கு நீ எதிர்கட்சி தான். எப்படி இப்படி தைரியமா சொல்ல முடியும்? எங்கள்கிட்ட எல்லா விதமான வேலைகளும் இருக்குப்பா, நீ எப்படி வேணா ஓட்டு போடு, ரஷ்யா மாதிரி தான், நீ யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, புதின் தான் ஜெயிப்பார், யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, நாங்க தான் ஜெயிப்போம், அப்படிதான் நினைக்க வச்சிருக்கிறான். அப்போ அரசியல் கட்சியினர்கள் கவனிக்க வேண்டும், இவர்கள் செய்கிற மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்பது இது மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, உங்களுடைய அரசியல் கட்சியை மிகப்பெரிய அளவில் மூடு விழா நடத்துவதற்கான ஒரு வாசல் தான். திமுகவிற்கும் நாங்கள் சொல்லுகிறோம், அதிமுகவிற்கும் சொல்லுகிறோம், மக்களின் மீது அக்கறை கொண்டோம் என்று சொல்லி சின்ன சின்ன அளவில் அரசியல் இயக்கம் நடத்துகிறோம் அவர்களுக்கும் நாம் சொல்லுகிறோம், நம்முடைய நாட்டில் முதலாவதாக அகற்றப்பட வேண்டியது இவிஎம் மிஷின் தான். மக்களுடைய போராட்டம் தன்னெழுச்சி போராட்டமாக அப்பொழுது எழுகிறது. ஆனால் வேறு பிரச்சனையை காட்டி மடை மாற்றுகிறார்கள்.
இவர்கள் இவிஎம் மிஷினை ஒழித்தால் மட்டும் இவர்களுடைய ஆட்டம் மாறாது. அந்த பேப்பர் சீட்டு முறையை கொண்டு வந்தாலும் கூட அதிலும் இவர்கள் தகுதி திருத்தம் செய்வார்கள். கடந்த காலத்தில் செய்தும் இருக்கிறார்கள். இப்போ இதை நம்ம கவனிக்க வேண்டும். கடைசியாக நான் சொல்கிறேன், நம்முடைய தமிழக மக்கள், மற்ற மாநிலத்துக்காக நம்ம பேசுகிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டுக்காக நம்ம பேசலாம். சில நாட்களுக்கு முன்னால் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே வந்து பிரதமர் பேசுகிறார். பார்த்தீங்களா, ராஜராஜ சோழனுக்கு நாங்கள் தான் எல்லாமே செஞ்சிட்டோம், உங்கள் ஹோட்டல்லாம் எங்களுக்கு போடுங்க கேட்குறார். இவர்களுடைய தோல்வி இதிலிருந்து நாம் பார்க்கிறோம். எந்த இடத்திலுமே மத்திய அரசாங்கமோ அல்லது அதனுடைய தலைவர்களோ நாங்கள் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருக்கோம், எனக்கு ஓட்டு போடு, இப்படி கேட்கவே மாட்டாங்க. கேட்குறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நாங்கள் இன்னும் வாக்குறுதி கொடுக்குறோம், ஓட்டு போடுங்க, கேட்கவே மாட்டான். அவர்கள் எதை கையில் எடுக்கிறார்கள்? நம்முடைய தமிழகத்தினுடைய ஒரு மன்னர்கள் வரலாற்றில் வரக்கூடிய ராஜராஜ சோழன், அவரும் அவருடைய மகனாகிய ராஜேந்திர சோழனும் கட்டி நிறுவிய அந்த கங்கை கொண்ட சோழபுரம், அதை எடுத்து கொண்டு வந்து பிரதமர் வாக்குக்காக பயன்படுத்துகிறார். யதார்த்தப்படி பார்த்தா இதை வந்து பிரதமர் கையை வைக்கக்கூடாதுங்க. யார் வந்து அவருக்கு எழுதி கொடுத்தான்னு தெரியல, ஸ்கிரிப்ட் நல்ல மண்ணகவுற மாதிரி எழுதி கொடுத்துருக்கான். நீங்கள் நல்லா கவனிங்க, சோழபுரம்ன்றது ஏற்கங்க. கங்கை கொண்ட சோழபுரம் ஏன் வருது தெரியுமா? இந்த ராஜராஜ சோழன் படையெடுத்து போய் கங்கை நதியில அங்க உள்ள ஆட்சியாளர்களை தோற்கடிச்சு அந்த மண்ணை கைப்பற்றி அந்த கங்கையிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து பல ஆறுகள்ல இருந்து தண்ணீரை கொண்டு வந்து இவர் ஒரு கோவிலை கட்டுகிறார். கங்கை கொண்ட சோழபுரம்னா இங்க உள்ள தமிழ் மன்னன் வடநாட்டு மன்னனை தோற்கடித்ததினுடைய ஒரு விரிவாக்கம். இவர் அங்க போய் பேச வேண்டியதானே, குஜராத்தில் போய் பேச வேண்டியதானே, யூபியில் போய் பேச வேண்டியதானே, எப்படி இங்க வந்து பேசுகிறார்கள் என்று பாருங்கள். அப்ப இவர்களுக்கு வந்து எதிரான விஷயத்தையே மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் நீங்கள் மக்கள் நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு யாரெல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள், வருமானம் பார்க்கக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், எனக்கு போதுமான வருமானம் இல்லை என்று புலம்புகிறீர்களோ அந்த அனைத்து புகழுமே ஐயா மோடி அவர்களைத்தான் சார். அவரை நினைச்சு பார்த்துக்கிற வேண்டியதுதான். மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்குறீங்களா, 15 ரூபா வித்த பொருள் 20 ரூபா வைக்கிறான். கடைக்காரருக்கும் வாடிக்கையாளருக்கும் சண்டை. 20 ரூபான்னு சொன்ன உடனே கடைக்காரர கஸ்டமர் வந்து ஏதோ கொலை குற்றவாளியை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. இன்னும் 20 ரூபாயா அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் அப்படி அடிச்சுக்கிட்டு நிற்கும் போது வேற யாருன்னு நினைக்க வேணாம், இப்படி நம்மளை அடிச்சுக்கிட்டு நிற்க வச்சார்ல மோடி ஐயா, அவருக்கு தான் எல்லா புகழும் நினச்சிக்கணும் பாருங்க. அப்போ இப்படி முழுக்க முழுக்க நாட்டு மக்களை வந்து வதைத்து ஜனநாயகத்தை அப்பட்டமாக ஜனநாயகத்தினுடைய ஈரக்கொலையில் ஈட்டியை வைத்து குத்துகிற வகையில் இவர்கள் காரியங்களை செய்யும் பொழுது இவர்களின் மீது மக்களுக்கான நம்பிக்கை 100% இழக்கப்பட்டு விட்டது. நாம நினைக்கிறோம் நம்ம போடுற ஓட்டு கரெக்டா தான் போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஓட்டுரிமையை இவர்கள் கேள்விக்குள்ளாக மாட்டுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையும் இவர்கள் செய்வதற்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. எனவே இங்கு குழுமி இருக்கிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை விட இதை ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய இந்து சொந்தங்கள், நடுநிலையாளர்கள், சகஜமான மக்கள் அனைவருக்கும் நான் ஒரு கோரிக்கை ஞாபகப்படுத்துகிறேன். இவர்கள் இது போன்று மத வெறியை ஊட்டி அனைத்து பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்கிறார்கள். தான் செய்கிற எந்த விதமான சுரண்டலும் ஊழலும் மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மதவெறி என்கிற மயக்க பிஸ்கட்டை இவர்கள் கொடுக்கிறார்கள். அதை சாப்பிட்ட உடனே எதுவுமே தெரிய மாட்டேங்குது, என்ன வேணா செஞ்சுட்டு போட்டுமே என்கிற வகையில் அவர்கள் செய்கிறார்கள். இது வட மாநிலத்தில் எடுபடுகிறதோ இல்லையோ, தமிழகத்தில் எடுபடவில்லை, எடுபடாது, எடுபடவும் முடியாது என்பதைத்தான் நம்முடைய தமிழக மக்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அதுபோல எல்லா விதமான தேர்தல்கள் மட்டுமல்ல, தங்களுடைய மனதில் இருந்தும் இவர்கள் மீதான நம்பிக்கையை நீங்கள் ஒதுக்கிவிட்டு எந்நேரத்திலும் ஜனநாயகத்தை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களை மட்டும்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டுமே ஒழிய நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் பேசக்கூடியவர் ஒரு நல்ல வழிகாட்டி அல்ல, நம்முடைய ரசனை கேட்டாற்போல் பேசுகிற ஒரு பேச்சாளர் நல்ல வழிகாட்டி அல்ல. அந்த பேச்சை வைத்துதான் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய 3வது முறை பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். ஆக முஸ்லிம்களை கடந்து அனைத்து மனிதர்களுக்கும் நான் ஒரு தகவலை சொல்கிறேன். நம்முடைய நாடு ஜனநாயக நாடு என்பது மீண்டும் மீண்டும் அது உண்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தேர்ந்தெடுப்பது உண்மையான ஜனநாயகவாதிகளைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே ஒழிய
ஜனநாயகத்தை எதிர்த்து குப்பையில் போட்டு அதன் மீது அவமரியாதை செய்து அதை அவமரியாதை செய்கிறோம் என்கிற பெயரிலே மக்களை இழிவானவர்களாக முட்டாள்களாக கவனிக்கக்கூடியவர்களை வீட்டுக்கு அனுப்புவதுதான் இதற்கு சரியான வழி என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.